வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சுகரே சேர்க்காம சூப்பரான கஸ்டர்ட் கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரமல் செய்கிறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் சேர்த்துக்கிறேன். டேட் சிரப் வீட்டிலே செஞ்சது ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணிடுங்க, இல்லைனா செட் ஆகிரும். கேரமல் செஞ்ச அதே பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு சைடில் இருக்கிற கேரமல் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 15 பேரிச்சம்பழம் விதை எடுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் பாலுக்கு 15 பேரிச்சம்பழத்தோட இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. பால் கூட பேரிச்சம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 முழு முட்டை 2 மஞ்சக்கரு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடித்து வச்சிருந்த முட்டை கூட ரெடி பண்ணி வச்சிருந்த பேரிச்சம்பழம் பால் மிக்ஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். பேரிச்சம்பழம் பால் மிக்ஸை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரெடி பண்ணி வச்சிருந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரையும் சேர்த்துட்டு இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது பேக் ஆகி வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ½ அன் ஹவர் வந்து 140 டிகிரி செல்சியஸ்லையும் 15 மினிட்ஸ் வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ்லையும் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அவனில் பண்ணலன்னா நார்மலாக இட்லி பாத்திரத்துலையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துருந்துச்சு. கத்தி வச்சு வந்து செக் பண்ணியும் பார்த்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ கத்தியாலையுமே எல்லா பக்கமுமே எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் வந்து கவுத்தி எடுத்துட்டோன்னா சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிரும். சுகரே சேர்க்காம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டே படாதீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்பலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.